வணக்கம் நண்பர்களே. அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளை பத்தி எந்த ஒரு வீடியோவுமே வரலையே, ஒரு அப்டேட்டும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட வாட்ஸ்அப் ஃபைலாகவும் கமெண்ட்ஸ்லையும் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைய காணொளி. அதாவது நம்ம ஒரு கணிப்பின் அடிப்படையில் நமக்கான செய்முறை தேர்வு எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சு கொள்ள போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்த நிகழ்வுகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப அவங்க என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இப்ப 10th லெவல்லையும் அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க என்னன்னு பாத்துட்டே இருப்பாங்க. மற்றபடி என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்கல்ல. அப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். கோர்ட்ல எவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியும். அது டிரைவருக்கும் 10th லெவல் எக்ஸாம், அது எக்ஸாம் சீனியர் ஃபெயில் ஜூனியர் ஃபெயிலுக்கு அவங்க ரெண்டு கேட்டகரிக்குமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, டாக்குமெண்ட் அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 10th லெவலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிரைவருக்கு ப்ராக்டிகல் முடிஞ்சது. சரிங்களா, டிரைவருக்கு ப்ராக்டிகல் முடிஞ்சது. இப்போ டிரைவருக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டிரைவருக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே போல 10th லெவல்லையும் இன்டர்வியூ சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புல டிரைவருக்கும் 10th லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா, அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. கேசிஎன், டெலிபோன் ஆபரேட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், டைபிஸ்ட் போன்ற பணிகளுக்கு. அதுக்கு நேற்று ஃபைனல் செலக்ஷன் ரிலீஸ் நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்ம எதிர்பார்த்துக்கிறது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது டைபிஸ்டுக்கு எல்லாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் 22 வேகன்சி டைபிஸ்டுக்கு எடுத்தாங்க. அதுல 4 பேர் மட்டும் செலக்டட். 18 வேகன்சிய அன்பில்டு வேகன்சி அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்ல அவங்க எலிஜிபிள் எல்லாம் போயிட்டாங்க. அது ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வச்சு ஸ்கில் டெஸ்ட் எலிஜிபிள் இல்லாதனால இந்த 22 வேகன்சியுமே அவங்க ஃபில் பண்ணல. 4 பேரை மட்டும் எடுத்துட்டு இதுல 18 வேகன்சி அன்பில்டு. அப்ப உங்களுடைய ஸ்கில் இல்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நீங்க செலக்ட் ஆகல. அது முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அதாவது அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண கரெக்டா ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கில்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காக 18 வேகன்சி அன்பில்டு வேகன்சியா போட்டிருக்காங்க. இது மறுபடியும் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ப ஸ்கில் இல்லைன்னா அவங்க வேகன்சி நமக்கு தேவை இருந்தா கூட அடுத்த ஆளை கூப்பிடாம ரிஜெக்ட் பண்ணிட்டு அன்பில்டு வேகன்சியா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நேற்று பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுலயே பாத்தீங்கன்னா பிசிலே ரெண்டு வேகன்சி இருந்தது. அது டைப்பிங் ஸ்கில்ஸ் இல்லாம அதே போல பிசி முஸ்லீமுக்கு ஒரு கேட்டகரி இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி கோட்டால நிறைய வேகன்சி இருந்தது. சரிங்களா, ஸோ இவங்கெல்லாம் யாருமே அப்ளை பண்ணாம இருந்தாங்களா இல்ல அப்ளை பண்ணி அந்த ஸ்கில் டெஸ்ட் இல்லாம வெளியாகினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ நீங்க அரசு வேலை வேணும் அப்படின்னா நீங்க 200% எஃபோர்ட் போட்டாதான் இந்த காலகட்டத்துல வேலை வாங்க முடியும். சோ அதை நீங்க உள்வாங்கிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தான் ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனர்ஸ் ஒர்க்கர் அடுத்து நமக்கு தான் வரப்போகுது. சோ அதுக்கு நீங்க எந்த அளவு தயாரா இருக்கீங்க அப்படின்னு நீங்களே கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. இன்னுமே ஒண்ணுமே வரலையா ரிசல்ட் போடலையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஆனா அதுக்கு தகுந்தா போல நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்களா அப்படிங்கறத நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, மேக்சிமம் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. அது பிடிச் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணு ரிசல்ட் உங்களுக்கு டைரக்டா பப்ளிஷ் பண்ணலாம். இல்ல அடுத்த லெவல்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட்கோ வாட்ச்மேன் மசாஜுக்கோ செலக்ஷன் லிஸ்ட், ப்ராக்டிகலுக்கு செலக்ஷன் லிஸ்ட் விடலாம். அது வித்தின் இந்த மந்த், இந்த மார்ச்சுக்குள்ளேயே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ அடுத்த கட்டமா யாரு நம்ம தான் இருக்கோம். அதாவது ஆபீஸ் வாட்ச்மேன் மசாஜ் பண்ணிக்க அப்ளை பண்ணவங்க தான் அடுத்த கட்டமா நீங்க ப்ராக்டிகல் ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் ரிட்டர்ன்ல மார்க் எடுத்துட்டு ப்ராக்டிகல்ல நீங்க அன்ஃபிட் ஆயிடாதீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்திய காலகட்டத்துல அரசு வேலைங்கிறது பாத்தீங்கன்னா
உங்க அயராத முயற்சியும் தொடர்ந்து இடைவிடாத முயற்சியும் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது. ஏனோ தானோன்னு இருந்தோம் அப்படின்றது இருக்காதீங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் ப்ராக்டிகலுக்கு எப்படிலாம் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபெக்டா வந்து நம்ம ஒரு தேடலை தொடங்கி ப்ராக்டிகலுக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ப்ராக்டிகலுக்கும் இன்டர்வியூக்கும் தயாராக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ப்ராக்டிகலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 மதிப்பீடு கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு வந்து 30 மதிப்பீடு கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்ப இருந்தே தயாராக இருக்குது சால சிறந்த ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நமக்கான ஆபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசாலஜிக்கு வந்து விரைவிலே வந்து அவங்க வெளியே விடுவாங்க. சரிங்களா? இப்ப வந்து இவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணவங்க இது பண்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அதனால வந்து இந்த அட்டம்ப்ட்லயே வாங்கி வேலை வாங்க பாருங்க. ஒரு சில பேர் அடுத்த வருஷத்துக்கு எப்ப கோர்ட் எக்ஸாம் வந்து இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நல்ல விஷயம் தான். அடுத்த வருஷம் வந்து எப்போ வரும்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் எவ்வளவு ரெக்கமெண்ட் போடுவாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 10th தான் முடிச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து குரூப் 4 வந்து April 25 நோட்டிபிகேஷன் வரப்போது. அதற்கு நாச்சு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்க குரூப் 4 வந்து நல்லா வெல்டூடா படிச்சாலே அந்த எந்த ஒரு எக்ஸாமுமே நீங்க ஈஸியா எழுதலாம். படிக்கிறது குரூப் 4 இருக்கட்டும், ஆனா அதுக்கு படிச்சாலே இந்த 10th லெவல் எக்ஸாம்ஸ், OA லெவல் எக்ஸாம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு ஹை போக்கஸா வந்து இப்ப குரூப் 4 கூட பாஸ் பண்ணிக்கலாம் போயெல்லாம் போயிருக்கோம். இப்ப குரூப் 4 வந்து அவ்வளவு டஃப் காம்படிஷன்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த சிலபஸ் என்ன அதை பேஸ் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஊடால வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம் வந்தா கூட ஈஸியா நீங்க கிராக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து அரசு வேலைக்கு தான் போனோம்னா எடுத்த உடனே உங்களுக்கு வேலை தூக்கி கொடுக்க மாட்டாங்களா. குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். 3 மாசம் ப்ரிப்பேர் பண்ணேன், 4ஆம் மாசம் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க அப்படிலாம் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு நடக்காது. குறைஞ்சது ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இடைவிடாது நீங்க படிச்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன வேலையை போறது தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாதான் ஏதாவது ஒண்ணுல வந்து நீங்க உட்கார முடியும். ஏதோ ஒண்ணுக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு இதுவே உட்காந்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? இப்ப கோர்ட்டுக்கு வந்து நீங்க மார்க் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா நம்ம என்ன வேலை வேணும் அப்படின்னா நீங்க டெய்லி 1 hour 2 hour படிச்சுட்டே இருந்தாதான் இன்றைய காலகட்டத்துல நீங்க வெற்றி பெற முடியுங்க. சரிங்களா? சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஊரை ஏமாத்துறதுக்காக நானும் படிக்கிறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் வரல, கவர்மெண்ட் ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் வந்து ஏமாத்திட்டு தெரியாதீங்க. நீங்க வந்து 100% 200% எஃபோர்ட் போட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னா சொல்லுங்க. ஆனா அப்படி யாருமே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. 10th லெவல்ல எக்ஸாம்ல வந்து 157 160 அந்த கேட்டகரி தான் இருக்கு. அதே போல ஓஏக்கும் மார்க் 80 மார்க் எடுத்தா கிடைக்குமா 70 மார்க் கிடைக்குமான்னு நினைக்காதீங்க. ஓஏக்கும் கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ப்ராக்டிகலுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண பாருங்க. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு நாம் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.